யாராருக்கெல்லாம் கைக்கு ரிக்ஷா இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கணக்கெடுத்து சைக்கிள் ரிக்ஷா அவர்கள் வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. திருப்பரங்குன்றம் விஷயத்துல இந்து ஆளுகளுக்கும் பிரச்சனை கிடையாது, முஸ்லீம் தோழர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்பவோ வச்ச ராமர் பொம்மை குழந்தை ராமர்னாங்க. அந்த குழந்தை ராமர் எங்க வந்து நிக்கிறாரு? எங்கேயோ போய் நிக்கிறாரு. இப்போ தமிழ் மொழிக்காக திராவிட இயக்கம் பண்ண சாதனைகளை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பற்றி இப்போ வந்து படமே வந்து பராசக்தின்னு ஒரு படமே எடுத்திருக்காங்க. அதில் வந்து மாணவர் அமைப்பால் நடத்தின போராட்டத்தோட விளைவை பற்றி ஒரு படமே எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ இப்போ மாணவர் இயக்கம் என்ன பண்ணுது, எப்படி வந்து இதை என்ன சாதனை பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மாணவர் இயக்கமே இங்கே இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து தாவேகான தற்கொலை, இங்கே அதிமுகனா அடிமைன்னு சொல்கிறோம். அப்போ வந்து இவங்களே எவ்வளோ நாள் இவங்கள குறை சொல்லிட்டு இருப்போம்? இன்னும் 20-30 வருஷம் கழிச்சு மாணவர் இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், என்ன படம் எடுப்போம் அப்படிங்கிறது சார். அதான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. எங்கள்கிட்ட குறை இல்லை, உங்கள்கிட்ட தான் குறை. நாங்கள்லாம் படிக்கும்போது சமூகம், மொழி, வரலாறு இதையெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் இருந்தாங்க. எங்களுக்கு அந்த தேவை இருந்தது, அந்த தேவை இருந்தது. இப்போ உங்களுக்கு அந்த தேவை குறைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தமிழுக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறீங்க, இடஒதுக்கீடு இருக்க ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் தமிழுக்கும் போராடினாங்க, இடஒதுக்கீடுக்கும் போராடினாங்க, எல்லாவற்றுக்கும் போராட வேண்டிய சூழல் இருந்தது. இப்போ எனக்கு சாதிய ஒடுக்குமுறை ஒரு 50% தெரியும், எங்கள் அப்பாவுக்கு 70% தெரியும், 100% எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். என் பொண்ணு மயூரி லண்டனில் இருக்குது, அதுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அதுக்கிட்ட போய் ஜாதி பேச முடியாது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு முன்னும் நமக்கு முன்னால் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனையை வச்சு தான் நம்ம அரசியல்படுத்தப்படுவோம். இப்போ பிரச்சனைகள் நீங்கள் இல்லாதனால இதையெல்லாம் சிந்திக்காமல் வேறு சினிமாவுக்கோ மற்றவங்களுக்கோ, ஏன்னா எல்லாம் அப்பா அம்மா வசதியாக இருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷூ போட்டுக்கிறீங்க, காலையிலேயே ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, எல்லாம் வந்துடுது. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் போய் புத்தகம் தேடிட்டு அலைஞ்சோம், வாங்க முடியாமல் அலைஞ்சோம். இப்போ எல்லாம் அவங்க செல்ஃபோன்லேயே வந்துருச்சு. அப்போது இப்போ இன்றைக்கி நீங்கள் இத்தனை பேர் போகிறீங்கல்ல, இந்த ரிக்ஷாவை மனுஷனை வச்சு இழுத்தான், மனிதனை வைத்து இழுத்தான். ஆடி நடப்பவங்க, தாடி வளர்த்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, ஆடி நடப்பவங்க, அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம் வேகமாக, எங்கள் வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமாக. நான் கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்போ மனுஷனை வச்சு இழுத்தான். மேலே உட்காந்துருக்கு 100 கிலோ இருப்பார், பெரிய ஜாதியாக கூட இருப்பார். ஆனால் இழுக்கிறவன் தாழ்ந்த ஜாதியாக இருப்பான், 60 வயசு 70 வயசு நாடி நம்ம இழுத்துட்டு போவான், மாடா இழுத்தான். இந்த பாட்டை படிச்சுட்டு கலைஞர் அடுத்த நாள் அறிவித்தார், யாராருக்கெல்லாம் கைக்கு ரிக்ஷா இருக்கிறதோ அவர்களெல்லாம் கணக்கெடுத்து சைக்கிள் ரிக்ஷா அவர்கள் வழங்கிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அன்றைக்கு. அப்புறம் இன்னைக்கு ஆட்டோ ஆயிடுச்சு, அப்புறம் இன்னைக்கு சின்ன யானை வந்துருச்சு, மினி வந்துருச்சு. ஆனால் கையில் இழுத்த ரிக்ஷா தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய போக்குவரத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதனால அந்த வழி உங்களுக்கு தெரியாது. உங்கள் தாத்தா இருந்தால் சொல்லுவார், மனுஷன் இழுத்தாம்பா, ரிக்ஷாவில் தான்ப்பா போகணும் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு அரசு விடுதியில் படிச்சிருக்கேன், 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும். ரொம்ப சுட்டித்தனம் பண்ணேன். எங்கள் வீடு நான் காமராஜர் பக்கத்து ஊர் தான் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருந்துச்சு. எங்கள் தாத்தா தான் கஷ்டப்பட்டார், எங்கள் அப்பாவே பெரிய ஆள் ஆகிட்டார். ஆனால் நான் வந்து பசங்கள்கிட்ட சண்டை போடுறேன், மண்டையை உடைக்கிறேன், சுட்டித்தனம் பண்ணுறேன்னு கொண்டு ஹாஸ்டலில் போட்டாங்க. அந்த ஹாஸ்டலில் காலையில் 6 கரண்டி கஞ்சி ஊற்றுவாங்க. அந்த கஞ்சியில் பல நாள் செத்து போன புழு மிதக்கும். ஏன்னா அப்போல்லாம் அரிசி வந்து கிடைக்கிறது கஷ்டம். இப்போல்லாம் நீங்கள் ஈஸியாக ஏன்னா பாஸ்மதி வரைக்கும் போயிட்டீங்க. ஒரு காலகட்டத்தில் அரிசி கிடைக்காது, அரிசி இல்லை. எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அப்போது பழைய ஸ்டாக் கொண்டு போடுவாங்க. கஞ்சி ஊற்றினா காலையில் 4 புழு கிடக்கும். அந்த புழுவை தூக்கி வச்சு தான் சாப்பிட்டேன் நான். இந்த வழி மயூரிக்கு தெரியுமா? அந்த அம்மா இன்றைக்கி பர்கரில் இருக்குது, சாண்ட்விச்சில் இருக்குது, ஒயிட் ஆம்லேட்டில் இருக்குது, சாயங்காலம் ஃபிட்னஸுக்கு போகுது. நாங்கள் கண்டோமா? அப்போது எனக்கு இருந்த வழி என் பிள்ளைக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு இருந்த வழி எனக்கு தெரியாது, எங்கள் தாத்தாவுக்கு இருந்த வழி எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அப்போ இந்த வழிகள் தெரியாத காரணத்தினால் நீங்கள் போகிறதுக்கு வழி தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வழி இருந்ததுன்னா நீங்கள் தமிழை நேசிக்கணும். அதனால சொல்கிறேன், இப்போவாவது திருந்துங்கள். நம்ம மாணவர்களாக இருந்தாலும் என்ன படித்தாலும் நம்முடைய மொழி, இனம், மானம், இந்த சமூகத்திற்கு நம்மாலான ஒரு சின்ன உதவி. தன் வாழ்நாளில் ஒரு அங்குலமாவது இந்த சமூகம் உயர வேண்டும் என்று எவன் எண்ணுகிறானோ அவன்தான் இந்த சமூகத்தில் நல்ல மனிதன்பாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டு வாழ்க்கைக்கு, ஒரு பொதுநல வாழ்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா செக்குலரிசம் சொல்கிறீங்க, செக்குலரிசம் நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கோம், எங்களை காட்ட பயப்படுறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் திருப்பரங்குன்றம் விஷயத்தில்
அதாவது நீங்கள் எப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அதாவது இந்து ஆளுகளுக்கும் பிரச்சனை கிடையாது, முஸ்லீம் தோழர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, அங்கே ஏற்றலாம் அப்படின்ட்டாங்க. பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் கூட இருக்கும் போராடவும் இல்லை, ஒருத்தரும் முடிச்சிருங்க வரல. ஆனால் அறநிலையத்துறை மட்டும் தான் கேஸை போட்டு இது எப்படி தோணுதுன்னா, நீங்கள் தான் மதத்தை வந்து வச்சு அரசியல் பண்ணுறீங்களோ, நீங்கள் தான் வந்து மத கலவரத்தை உண்டு பண்ணுறீங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு நடு ராத்திரியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் பொம்மையை கொண்டு போய் வைத்தார்கள். வைத்தது அங்க இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த 2 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்திற்கு ஜனசங்கம் மூலமாக போகிறார். பிஜேபியினுடைய அன்றைக்கு இருந்த பேரன்பாடி அவருடைய துணைவியாருக்கு உடந்த அன்னைக்கு போட்டது பொம்மைன்னு சிரிச்சாங்க. அந்த பொம்மை தான் நாட்டை துண்டாடி இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்துருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் முஸ்லீம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கிறாங்கிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, 1920 பிரிவிசி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த இடத்துல நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. வேறு ஏதாவது ஏற்றணுன்னா பின்னாடி நீங்கள் போய் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே ஏற்றுறதுக்கான அடையாளம் 200 ஆண்டு காலமாக இல்லையே. ஒரு இடத்துல ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ஏற்றினால் பக்கத்தில் இருக்கிற தர்காவுக்கு பிரச்சனை வரலாம். எப்படி ஒரு எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் பார்ட்டியில் இருக்காங்களே மக்கள் தாங்க. விரிட்ட படிச்சு பார்த்தீங்களா? தயவு பண்ணி படிச்சுட்டு பேசு, பெரிய விஷயம் பேசுறீங்க. அதில் எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் அப்பியல் ஆயிருக்கான்னு பாருங்க. நீங்கள் வந்து போராடலங்கன்னா அரசு அமைதியாக இருந்தால் இந்நேரம் டென்ஷன் ஆகி போராடிருப்பாங்க. இஸ்லாமியர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேச வேண்டிய விஷயத்தை கவர்மெண்ட் பேசுது. ஒரு மதச்சார்பற்ற அரசு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு இந்த அரசு. அதனால் நம்ம போராடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது. நாங்கள் சரியாக இதை செய்யலைன்னா தான் பிரச்சனை வரும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ராமர் கோயில் பிரச்சனை மாதிரி வந்து என்னைக்கும் தர்கா உடைப்பாங்க வாய்ப்பு. சார் நீங்கள் இருக்க மாட்டோம், நான் இருக்க மாட்டோம். எல்லாம் ஒரு 50 வருஷம் ஒழுங்காக போகிற மாதிரி போகும். அப்புறம் தான் வேலையை காமிப்பாங்க. எனவே மதவாதம் என்பது முளையிலே கிள்ளப்பட வேண்டும். எப்போவோ வச்ச ராமர் பொம்மை குழந்தை ராமர்னாங்க. அந்த குழந்தை ராமர் எங்கே வந்து நிற்கிறார்? எங்கேயோ போய் நிற்கிறார். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.